அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ 20 ரக்காய் தொழுகை இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லா பிறந்த இடமே மக்கா தான். அங்கே 20 ரக்காய்க்கு தொழு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரசூல்லா தொழுலன்னு சொன்னால் அங்கே இருக்கவங்களுக்கு அது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னமும் அங்கே 20 ரக்காய் தொழுகை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்கவங்க 8 ரக்காய் தொழுதா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரசூல்லா தொழுலன்னா அங்கே முதல்ல அது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இன்னும் நடக்குது. சகோதரி அவங்க நடைமுறையில் உள்ள ஒரு கேள்வியை முன் வச்சு கேட்குறாங்க. ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த தராவி தொழுகை நீங்கள் 8ங்கிறீங்க. ஆனால் ரசூல்லா வாழ்ந்த ஒரு இடம் மக்கா, மதீனா, அங்கே எல்லாம் இன்றைக்கும் 20 ரக்காயத்து தானே தொழுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு 8 ரக்காயத்து தான் தொழுகணும் அப்படிங்கிறது தெரியாதா? இன்றைக்கும் அவங்க 20 ரக்காயத்து தொழுதுட்டு தானே இருக்கிறாங்க. ரசூல்லா காட்டி தந்ததுனால தானே அவங்க அப்படியெல்லாம் தொழுகிறாங்க. அப்போ இது எப்படி அவங்க தொலை போச்சு? அப்போ நீங்கள் செய்கிறது சரியா, அவங்க செய்கிறது சரியா என்ற அடிப்படையில் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. முதல்ல மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். மார்க்கத்தினுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? நான் செய்வதோ அல்லது நீங்கள் செய்வதோ இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லை. இப்போ நான் ஒன்றை செய்கிறேன், உடனே அது இஸ்லாமா? நீங்கள் ஒன்றை செய்கிறீங்க, உடனே அது இஸ்லாமா? அது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்னா என்ன? நான் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு முத்திரை குத்த முடியாது. அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது தான் இஸ்லாம். உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் ஒன்று செய்கிறாங்க, அது இஸ்லாம்னு ஆகாது. உலகத்தில் எல்லா ஆலிம்களும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அதுவும் இஸ்லாம் ஆகாது. எது இஸ்லாம்? அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் தான் இஸ்லாம். இதுக்கு குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகள், ஹதீஸ்கள் இருக்கிறது. அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆனில் இதை மாதிரி வசனங்கள் நிறைய இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மாக்கான மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் அந்த விஷயத்தில் ஒரு தீர்வு சொல்லிவிட்டால் இவர்களுக்கு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. இதெல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம். அப்போ நான் மூமினாக இருக்கிறேன், நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானாக ஒன்றை உருவாக்க முடியாது மார்க்கத்தின் பேரால். அப்படி உருவாக்கினாலும் அது மார்க்கம் கிடையாது. அப்போ மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய, மார்க்கம் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. இது கூடும் என்று சொல்வதும் அல்லாஹ் தான், கூடாது என்று சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் தான். எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் ஒருத்தன் தான் இது கூடும் என்று சொல்லலாம் அல்லது கூடாது என்று சொல்லலாம். அல்லாஹ் அல்லாதவர் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். இப்போ நம்ம 5 நேரம் தொழுகிறோம். இவர் தொழுகிறார், அவர் தொழுகிறார், இப்படி தொழுது காட்டினார், அப்படி அதுக்காண்டியா தொழுகிறோம்? அல்லாஹ் தொழ சொன்னான், அதனால 5 நேரம் தொழுகிறோம். ரசூலுல்லாஹ் இப்படி தொழணும்னு நம்ம காட்டி தந்தாங்க, அதனால நம்ம தொழுகிறோம். அதுதானே உண்மை. அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டால் அல்லாஹும் ரசூலும் சொல்வதற்கு பேர் தான், அவங்க எதை சொல்லி தந்தார்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம், அதுக்கு பேர் தான் மார்க்கமே தவிர நான் செய்வதோ நீங்கள் செய்வதோ மற்றவர்கள் செய்வதோ அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இப்போ முஸ்லீம்களில் நிறைய பேர் தாடி வைக்கிறது இல்லை, அப்போ அதனால இஸ்லாத்தில் தாடி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? மார்க்கத்தில் தாடி, ஏன்னா அவர் தாடி வைக்கலை, இவர் தாடி வைக்கலை, அதனால இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் ஃபர்தா போட மாட்டாங்க, அவயங்களை ஒழுங்காக மறைச்சிருக்க மாட்டாங்க, முஸ்லீம் பெண்ணு தான். அப்போ அதனால் என்ன செய்கிறது? அப்போ இஸ்லாத்தில் உள்ளது தான், அதனால தான் அந்த பெண்ணு ஃபர்தா போடாமல் அவயங்களை மறைக்காமல் போகுது, அதனால இஸ்லாத்தில் உள்ள ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? இஸ்லாம் கரெக்டாக ஆடை அணிய சொல்லுது, இஸ்லாம் தாடி வைக்க தான் சொல்லுது. இவர் அதுக்கு மாற்றமாக நடக்கிறாரு. அவர் செய்வது இஸ்லாம் இல்லை, தாடி வைக்காமல் இருப்பது இஸ்லாம் இல்லை, ஆடையை ஒழுங்காக பேணாமல் இருப்பது இஸ்லாம் இல்லை. ஏன்னா இஸ்லாம் இப்படின்னு வழங்குறோம்ல. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் என்றாலேயும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்ததான் மார்க்கமே தவிர அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்தார்கள் இது மார்க்கம் இல்லை என்ற இந்த அடிப்படையை முதல்ல விளங்கிக்கணும். சரியா?
இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இப்போ தராவி தொழுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த இரவு தொழுகை என்பது நபி அவர்கள் எப்படி தொழுது காட்டியிருக்கிறாங்க? ரசூல்லா எப்படி தொழுதாங்களோ அப்படிதான் நம்மளும் தொழணும். ரசூல்லா காட்டி தந்ததுக்கு மாற்றமாக தொழ முடியாது தானே. இந்த இரவு தொழுகை என்பது அது ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கம். இரவு தொழுகைங்கிறது சுன்னத்தான ஒரு வணக்கம். இந்த சுன்னத்தான வணக்கத்தை ரசூல்லா எப்படி காட்டி தந்திருக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உட்பட ஏராளமான நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அவங்க 8 ரக்காத் தொழுதாங்க இப்படின்னு சில ஹதீஸுகள். இன்னும் சில ஹதீஸுகளில் வந்து ரசூல்லா இரவு தொழுகை 10 ரக்காத்து தொழுதாங்க அப்படின்னு சில ஹதீஸுகள். இன்னும் சில ஹதீஸுகளில் நபி அவர்கள் 12 ரக்காத்து தொழுதாங்க அப்படின்னு ஹதீஸுகள். இதெல்லாம் புகாரில், முஸ்லீமில் ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இரவு தொழுகை அது எத்தனை ரக்காயத்து ரசூல்லா தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு இதை மாதிரி ஹதீஸ் இருக்கு. ஆனால் ஒரு ஹதீஸிலே கூட நபி அவர்கள் 20 ரக்காயத்து இரவு தொழுகை தொழுதார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸே இல்லை. நீங்கள் வேணா கேளுங்களேன், படித்த ஆலிம் சாக்கிட்ட கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்லையோ ரமலான் அல்லாத மற்ற நேரங்களிலேயோ இரவு தொழுகையை 20 ரக்காயத்து தொழுது இருக்கிறார்களா, ரசூலா அப்படி செஞ்சு இருக்கிறார்களா அப்படிங்க கேளுங்க. ஒரு ஹதீஸ் கூட அப்படி இல்லையே. 8 ரக்காயத்து தொழுதாங்கன்னு இருக்குதே, 10 ரக்காயத்து தொழுதாங்கன்னு இருக்குதே, 12 ரக்காயத்து தொழுதாங்கன்னு இருக்குதே. ரசூல்லா இரவு தொழுகை எப்படியெல்லாம் தொழுதார்கள் அப்படிங்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் இருக்குதே. இவ்வளவு ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த 20 ரக்காயத்து ரசூல்லா தொழுதார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லையே. பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு எத்தனையோ பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி ரசூல்லா 20 ரக்காயத்து தொழுதார்கள் அப்படிங்கிறதுக்கு பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. அப்ப என்ன இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்களே தவிர, அல்லது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது தானே தவிர நபி அவர்கள் இது செய்யலை. நபி அவர்கள் செய்தா அழகா நாமும் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், சுபுகனுடைய முன் சுன்னத்து எத்தனை ரக்காயத்து தொழுவிய? 2 ரக்காயத்து தான் தொழுவிய. யார்கிட்ட நீங்க கேளுங்க, சுபுக்கு முன் சுன்னத்து இருக்கா? ஆமா இருக்குது. எத்தனை ரக்காயத்து தொழுவிய? 2 ரக்காயத்து தொழுவிய. ஒரு ஆள் வாராரு, சுபுகனுடைய முன் சுன்னத்து 10 ரக்காயத்து நான் தொழுவேன், நீங்க ஏத்துக்குவீங்களா? யாரும் ஏற்றுக்கிட மாட்டோம். ஏன் ஏற்றுக்கிட மாட்டோம்? தொலை தானே செய்கிறாரு, அவரும் தொழுகை தானே, அல்லாஹ்வுக்கு தானே தொழுகிறாரு. அப்போ 10 ரக்காயத்தையும் அதுப்பா தொழக்கூடாது. சுன்னத்து ரசூலா 2 தான் காட்டினாங்க. அப்போ எதை காட்டும் ஆதாரம்? அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அவர் அதெல்லாம் ஆதாரம் காட்ட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுனுடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்தாப்பா தொழுதாங்க, நீனும் 2 ரக்காயத்து தொழுவு. இதே தான் இங்கேயும் பதில். இந்த இரவு தொழுகையை நபி அவர்கள் 8 தொழுகிறாங்க, 10 தொழுகிறாங்க, 12 தொழுகிறாங்க. இந்த எண்ணிக்கையில தான் தொழுகிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 20 ரக்காயத்து தொழுததாக ஆதாரம் இல்லை. சிம்பிள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன கேட்குறாங்க? அப்போ காபாவில் 20 ரக்காயத்து தொழுகை நடத்துறாங்களே, மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் 20 ரக்காயத்து தொழுகை நடத்துறாங்களே, அப்போ இது என்ன, இது எப்படி ஆதாரமாகும்? மஸ்ஜித் நபவியில் நடக்கக்கூடியது அல்லது காபாவில் நடக்கக்கூடியது அது மார்க்கத்தினுடைய ஆதாரமா? அல்லாஹ் எங்கேயாவது காபாவில் நடக்கிறத பின்பற்றுன்னு சொன்னானா? அல்லது மஸ்ஜித் நபவியில் என்ன நடக்கிறதோ அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலா எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? காபா எப்படி நம்மளுக்கு ஆதாரமாகும்? மஸ்ஜித் நபவி எப்படி நமக்கு ஆதாரமாகும்? நமக்கு ஆதாரம் குர்ஆன் இல்லையா? நமக்கு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த, வழிகாட்டி தந்த அந்த மார்க்கம் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். இவங்க அப்படி நடக்கிறாங்க, காபாவில் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்வது எப்படி ஆதாரமாகும்? காபா நம்மளுக்கு ஆதாரம் கிடையாது, மஸ்ஜித் நபவி என்பது நமக்கு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். அந்த குர்ஆன் ஹதீஸில் 8ன்னு சொல்லி இருக்குதா அல்ல 20ன்னு சொல்லி இருக்குதா? அந்த குர்ஆன் ஹதீஸில் 10ன்னு சொல்லி இருக்குதா அல்ல 20ன்னு சொல்லி இருக்குதா? இதை பாருங்க. அவர் செய்கிறார், இவர் செய்கிறார் என்பது நமக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி தந்துருக்கான். எப்படி சொல்லியிருக்கிறான்? வஹியை மட்டும் நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வஹி வரும், காபாவுக்கு வஹி வருமா? இன்னைக்கு 20 ரக்காயத்து தொழுகிறாங்களா இல்லையா? மக்காவில் தொழுகிறாங்க, அவங்களுக்கு வஹி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய இமாமுக்கோ, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ, காபாவை நிர்வாகம் பண்றாங்களா இல்லையா, அந்த நிர்வாகிகளுக்கோ, 20 ரக்காயத்து கூடும் என்று பேசுகின்ற ஆலிம்களுக்கோ யாருக்காவது வஹி வருமா? வஹியை தான் நம்ம பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய செய்தியை தான் நம்ம பின்பற்றணும். அப்ப இவங்க யாருக்குமே வஹி வராது, இவங்க யாருக்குமே அந்த இறை செய்தி வராது. இறை செய்தி வராதுன்னா அவங்க சொந்தமாக சொல்றாங்கன்னு அர்த்தம், கையில் இருந்து அவங்க போட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம்.
அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அப்போ இஸ்லாம் கிடையாது. அப்போ அதனால எங்கே நடந்தாலும் அது இங்கேயே நடந்தால் தௌஹீத் ஜமாத்தே ஒன்று சொல்லுதுன்னு வைங்களேன், அது இஸ்லாம்னு நீங்கள் எடுக்காதீங்க. தௌஹீத் ஜமாத்து எங்கே இருந்து சொல்லுகிறதுன்னு பாருங்க. இப்போ நாங்களே இவ்வளோ நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். நான் சொல்கிறேங்கிறதுக்கு அப்படி இஸ்லாம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய வசனம் என்ன, நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன, அது ஆதாரபூர்வமான இதை தானே பார்க்கணும். நான் சொன்னதுனால எல்லாமே சரியாயிருமா? நான் சில விஷயங்களை சொல்லாமல் போயிருப்பேன், உடனே அது இல்லைன்னு ஆயிருமா? அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. எதை நாம் முன் வைக்கிறோமோ, எந்த கருத்தை நாம் சொல்கிறோமோ அதுவும் கூட கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றக்கூடாது. அது இஸ்லாத்தில் இருக்குதா, குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா, வஹீ செய்தியில் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று தான் பார்க்கணுமே தவிர அவரை பார்த்து இவரை பார்த்து அது வேண்டவே வேண்டாம். அப்படி இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ பிதாத்துகள் வந்ததுக்கு காரணம் அதுதான். வரதட்சணை எப்படி வந்தது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம சமூகத்தில் வரதட்சணைங்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் முன்னோர்கள் பாத்தியம் பொழுது கூட குணம் தான் நம்ம ஆள்கிட்ட. ஆனால் வரதட்சணை நம்ம சமூகத்தில் முன்னோர்கள்ட்ட கிடையாது. எங்கேருந்து காப்பி அடித்தாங்க? எல்லாம் இப்படி தான், அவனை பார்த்து இவனை பார்த்து பிற மத மக்கள்கிட்ட போய் பார்த்தாங்க. அங்கே ஒரு ஒரு சமூகம் என்ன செஞ்சாங்கன்னா, மாட்டு பொண்ணுன்னு அவங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும்னு கலாச்சாரம் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்கள பார்க்குறோம், அவங்கள பார்த்து பார்த்து தான் இந்த வரதட்சணை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் உள்ளே வந்துச்சு. இஸ்லாத்தில் கிடையாது அது. இன்னும் சொல்ல போனால் நபியுடைய காலகட்டத்தில் காஃபிர் இருந்தாங்களே, அவங்க கூட வரதட்சணை வாங்கலை. அப்படித்தான் அந்த சமூகம் வாழ்ந்ததாக வரலாறுல நம்ம படிக்கிறோம். ஆனாலும் இந்த வரதட்சணை இங்கே கொடுமை முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படி வந்துச்சு? அவரை பார்த்து இவரை பார்த்து வந்தது தான். தாலி கட்டுறது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். கருகுமணி என்று சொல்லப்படுகின்ற கரிசமணி போடுகின்ற அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து வந்தது. திருமணம் அன்னைக்கு மாலை போடுறோமா இல்லையா, அது என்ன ரசூலா கட்டு தந்ததா? எங்கேருந்து? அங்கேருந்து காப்பி அடித்தோம். எல்லாம் பிற மதத்தில் இருந்து காப்பி அடித்து இது எல்லாத்தையும் செஞ்சோம். ஏன் இப்படி வந்துச்சு? அவங்க செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும், இவர் செஞ்ச மாதிரி செய்யணும். இது வந்ததுனால தான் இவ்வளோ தீமையும் வந்துச்சு. இது மார்க்க அடிப்படையில் பெரிய தப்பு. இவர் செய்தார், அவர் செய்தார், அல்லது அந்த ஆலிம்சா செய்கிறாங்க, இந்த ஆலிம்சா செய்கிறாங்க என்ற நிலைப்பாடே இருக்கக்கூடாது. யார் செஞ்சாலும் அதை பார்த்து நாம் செய்வதை விட குர்ஆனில் என்ன இருக்கிறது, ஹதீஸில் என்ன இருக்கிறது, நபி அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க என்ற இந்த பார்வை தான் நமக்கு வேணும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படணும். அல்லாஹ்